இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 நாளைக்கு சாம்பார் பண்ண தேவையான அளவு புளியை எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு சிம்மில் வச்சு 1/2 அன் ஹவருக்கு மேலே இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன் கடாயில். 10 நாளைக்கு தேவையான அளவு பருப்பையும் எடுத்திருக்கேன். அதை நல்ல கடாயில் சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெயில் இருந்தால் வெயிலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 1/2 அன் ஹவருக்கு மேலே அந்த புளி நல்லா வறுபட்டதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். 10 நாள் சாம்பார் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கணக்கு பண்ண தெரிலனா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாம்பாருக்கு புளி, உப்பு, பருப்பு இதெல்லாம் எடுப்பீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது போல் 10 பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த உப்பையும் போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பருப்பையும் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வீட்டில் இதுதான் உப்பு, தேவையான அளவு உப்பையும் அந்த புளியோடு சேர்த்து பருப்பு பொடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ பருப்பையும் பொடி பண்ணி வச்சாச்சு. சாம்பார் பவுடர் தான் 10 நாளைக்கு ஒரு நாள் சாம்பார் பவுடர் எவ்வளோ போடுமோ 10 நாள் பவுடரை எடுத்துகிட்டு இதோட நல்லா கலந்து வச்சுட்டா சாம்பார் மிக்ஸ் ரெடி. சாம்பார் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பாருங்கள்.